I am Inspector of Police, Erichami from Pondicherry and I am on duty. என்ன இது சைக்கிள் டோக்கனை கொண்டு வந்து ஐடி கார்டு மாதிரி காட்டுறா? புத்தின கேஸா இருக்கும் போல இருக்கு. பேசாம டாக்டர் கிட்ட அனுப்பிடுவோம். சாரி சார், நீங்க உள்ள போய் டாக்டர் பாருங்க. என்னதான் இருந்தாலும் ஃபேஸ்ல அந்த ஃபோர்ஸ் தெரியுதுல. கேட்ச் இட். அலர்ட்டா இருக்கியான்னு செக் பண்ணு. உட்கார். டாக்டர், போலீஸ்னு சொல்லி ஒரு மென்டல் உள்ள வருது. Okay, I will manage. ஹலோ டாக்டர், how are you? I am fine. How are you, Inspector? இன்ஸ்பெக்டரா? எப்படி உங்களுக்கு தெரியும்? பார்த்தாலே தெரியுதே. Come on, sit down. பேஷண்ட் சீட்ல எல்லாம் என்ன உட்கார சொல்றீங்களா டாக்டர்? அப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதான் நான் ஒரு கிளீனர் கெட்டப் போட்டுட்டு ஒரு ஷெட்ல இருக்கேன் டாக்டர். காட்டுங்க. வாங்க ஷெட்டை காட்டுறேன். காட்டுங்க. ஷெட் என்ன இங்கேயா இருக்கு? நாக்க நீட்டுங்க. டாக்டர் Not so fast. ஓகே. Okay. கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதான் டாக்டர் உங்ககிட்ட வந்தேன். என்னன்னா உங்க பக்கத்து ரூம் டாக்டர் கிட்ட 6க்கு 4 சைஸ்ல ஒருத்த வந்து பேசிட்டு போயிருக்கான். அவனுக்கு என்ன வியாதிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் என்கிட்ட கொடுத்துருங்க. குடுக்குறேன். எல்லாம் செக் பண்ணிட்டு தானே கொடுக்க முடியும். முதல்ல அந்த டேபிள்ல குப்புறப்படுங்க. குப்புறவா? ஆர் யூ ஆல்ரைட் டாக்டர்? Yes, I am fine. ஓகே. Yes. நான் குப்புறப்படுத்தாதான் உங்க வாயில இருந்து சில சீக்ரெட்ஸ் அப்புறப்படுத்த முடியும்னா this officer is ready. ஓகே. பட் குப்புறப்படுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பப்பிஷேமா இருக்கும். அதனால சைடு வாங்கி படுக்கலாமா? ஓஎஸ் தாராளமா. இப்படிக்காவா அப்படிக்காவா? அப்படிக்காவா? சீக்கிரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு அவார்டுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ எனக்கு அவார்டு? அந்த ஏரியால என்ன பண்றீங்க டாக்டர்? ஒண்ணும் இல்ல, ஸ்லைட்டா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். எறும்பு கடிச்ச மாதிரியா? யானை உதைச்ச மாதிரி இருக்கு. சரி, உனக்கு சாக்லேட் பிடிக்குமா ஐஸ்கிரீம் பிடிக்குமா? எனக்கு கோட்டை தான் பிடிக்கும் டாக்டர். பி சீரியஸ். உனக்கு பிடிச்ச கலர் என்ன? பச்சை. சரி, வாயில எச்சியை கூட்டிக்கிட்டு கண்ணை இருக்க மூடிக்கிட்டு அந்த பச்சையை நினைச்சுக்கோ. You are a funny fellow டாக்டர். I am ready. Okay. எஸ்ஜே சூர்யா நடிச்ச படத்தோட பேர் சொல்லு. சொல்ல மாட்டேன் டாக்டர். I am a police officer. You have to cooperate with me. ஏதாவது எடக்கு பண்ணீங்கன்னா உங்களை பிடிச்சி ஜெயில போட்டுருவேன். சரி, அந்த படத்து பேரோட முதல் பாதியை நான் சொல்றேன், இன்னொரு பாதியை நீ சொல்லு. என்னது? ஒரு நிமிஷம் சார். வண்டி ஓரங்கட்டியான்றல. இறங்கி வா. அடடா, இவன் எனக்கு தெரிஞ்சவனாச்சே. என்னப்பா அது? இருந்து காசியில போன செக் போஸ்ட்லயே வாங்கிட்டானுங்க. இங்க புதுசா ஒரு வசூல் ராஜா நிக்கிறா. பேசாம லாரி வித்துடலாமா? தேவையில்லை சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இந்த மேட்டரை நான் லெஃப்ட்ல டீல் பண்றேன். நீங்க ரைட்ல உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. ஒரு பெரிய லாரியா மாட்டிருக்கு, வசூல் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். ஓகே சார். என்ன மேட்டர் சார்? இன்சூரன்ஸ், ஆர்சி புக், ரோட் டாக்ஸ் எல்லாம் வெளியிடியா? அதெல்லாம் எடுக்கிறேன் சார். ஏன் ஆம்புலன்ஸ் ஓரம் கட்டி வச்சிருக்கீங்க? I am from police department. I am also from police department. I am SI ஏரிச்சாமி from Pondicherry. சார், ஆமா சார். சென்னையில என்ன சார் பண்றீங்க இந்த கெட்டப்ல? அது வேற ஒண்ணும் இல்ல. அத பாத்தியா, லாரி டிரைவர் சீட்ல உட்கார்ந்து இருக்குது பாரு ஒரு கண்டெய்னர். ஆமா, அத நான் ஒரு மாறு விஷயத்துல கேஸ் விஷயமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன போட்டு கொடுத்துறாத. சும்மா என்ன அடிக்கிற மாதிரி பாவலா பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சாரி சார், உங்களை என்னால அடிக்க முடியாது. சும்மா அடியா? சும்மா அடிக்க முடியாது. ஒரு 100 ரூபாய் கொடுங்க சார். ஏய், நான் இன்ஸ்பெக்டர் ஏரிச்சாமிடா. அப்ப நான் 200 ரூபாய் எடுங்க. டேய், நம்ம ரெண்டு பேரும் டிபார்ட்மெண்ட்ரா. என் கடமையான செய்ய விடுங்க. 500 ரூபாய் எடுங்க. ஆகா, பேச்சுக்கு பேச்சு ஏத்திக்கிட்டே இருக்கானே. இந்த வச்சுக்க, சும்மா அடிக்கிற மாதிரி பாவலா பண்ணு. ஓகேயா? ரெடி சார். அடுத்தவன் கஷ்டப்படுறத பாக்கும்போது ஒரு தனி சந்தோஷம் வரத்தான் செய்யுது. அடிக்கிற மாதிரி பாவலா பண்ண சொன்னா நிஜமாவே அடிச்சிட்டே. இத பாருடா, சிங்கம் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆனா எலி ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போவோம். அதான்டா உன் கதையும். இருடா, சாமியில போட்ட 7:30 மறுபடியும் 7:30. போலீஸ்காரனை சரி கட்டிட்டோம்ல, நீங்க வண்டி எடுங்க சார். என்னமோ லெஃப்ட்ல டீல் பண்ணுவேன்னு சொன்னா அதானே அது? அது பேசிக்கிட்டு இருக்கும் போதே லைட்டா டச் பண்ணிட்டா. லைட்டாவா? இனிமே அந்த போலீஸ்காரனுக்கு ஜோசியம் பாக்கணும்னா உன் கண்ணத்துல தான் பாக்கணும். அவன் கைராக போற அங்கதானே இருக்கு. சும்மா இருங்க சார். அவன் உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? அந்த டிரைவர் என்ன பெரிய லார்டு லபக் தாசா? லாரியை விட்டு கீழே இறங்கி வந்து என்கிட்ட பேச மாட்டாரா சார்? நான் சொன்னேன், இந்த பேச்செல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. அவர் ரேஞ்சுக்கு அவர் உன் லெவலுக்கு இறங்கி வர மாட்டாரு. எதா இருந்தாலும் எங்கிட்ட டீல் பண்ணுன்னு சொன்னேன் சார். உடனே என்ன கோவப்பட்டு அடிச்சா சார். உங்களுக்காக நான் சார், ஒரு டிரைவருக்கு நல்ல லாரி அமையலாம். ஆமா, ஒரு நல்ல பொண்டாட்டி கூட அமையலாம். ஆனா ஒரு நல்ல கிளீனர் மட்டும் அமையவே மாட்டாரா? எனக்கு என்ன இது குழந்தை மாதிரி எமோஷன்ல இருக்கிறான். இந்த கேப்ல இவங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உருவிட்டோம்னா இவன் யாரு, பேக்ரவுண்ட் என்னன்றதெல்லாம் கண்டுபிடிச்சலாம். இப்ப பாரு என் பெர்ஃபார்மன்ஸ். சார், இங்க பாருங்க, அழாதீங்க. இனிமே எந்த போலீஸ்காரன் வந்தாலும் நீங்க ஏறக்கூடாது. எல்லா டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட கொடுங்க, நான் போய் டீல் பண்ணிக்கிறேன். ஆமா, லைசன்ஸ். இன்னொரு லைசன்ஸ், இந்த லைசன்ஸ் வச்சுக்க. ஒரு டிரைவருக்கு 4 லைசன்ஸ் எப்படி இப்படி? ஏதாச்சும் போலீஸ்காரங்க வந்தா குழப்பி விடுறதுக்காக. நீ ஏன் பேண்ட முழிக்கிற? இல்ல, 4 இருக்குதேன்னு நாங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேட் கொண்டு வச்சுக்கோ. நான் வண்டியில இருக்கிற சைடு மிரர் மாதிரி பின்னாடி நடக்க போறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு வருவேன். உலக வரலாற்றிலேயே அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு ஒரே போலீஸ்காரே இந்த எஸ்ஐ. என்னடா வாயில விரல் போடுற?
இருவன் வயித்துல புல்லட் போடுறேன். என்னாச்சு? ஏரிச்சாமி எமோஷனல் ஆயிட்டானா, புல்லட்லாம் லூஸ் மோஷன் மாதிரி போயிடுது. என்ன சொல்றீங்க? ஆர்வ கோளாறுல 6 புல்லட்டையும் காலி பண்ணிட்டேன். உன்கிட்ட ஸ்டெப்னி இருக்குது? ஸ்டெப்னி அண்ணா நகர்ல இருக்கு. அது உன் ஸ்டெப்னியா? நான் வேற புல்லட் இருக்கான்னு கேட்டேன். ஏய், கடைசில வர போலீஸ்லாம் முன்னாடி வந்தா இதான்டா குழப்பம். உயிர் மேல ஆசை இருந்தா ஓடி போடா. ஓடி போறதா? புலி புல் அடிச்சாலும் புல்ல திங்காது. யானை இழைச்சாலும் அருணா கயிறு கட்டாது. இது என்ன டைலாக்? பஞ்சு டைலாக். ஆள் ஆளுக்கு பஞ்சு டைலாக் பேசி அதுக்கு உண்டான மரியாதையே போயிருச்சு. பஞ்சுனா பேசுறது இல்லடா, என்ன இப்படி குத்துறது. என்ன சார் என்னாச்சு? ஒண்ணு இல்ல ஏரிச்சாமி ஏர்லயே வந்தேன். அதான் இந்த மேட்டர் பாண்டிச்சேரிக்கு தெரியாம பாத்துக்கங்க. Okay. போய் பன்னீர் சோடா ரெடி பண்ணி வைங்க. எனி டைம் வாங்கிடுவோம் போல. கஸ்டமரை நோக்குன்னா எந்த கேலண்டரை நோக்குனது? மாசம் தள்ளி போயோ. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால அரட்ராய போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ அவனோட அடையாளம் எங்கன கண்டுகொள்ளும்? அடையாளமோ வளர ஈஸியான. அவருடைய தொப்புளுக்கு கீழே பல்பு சைஸ்ல மச்சமண்டல்ல. ഓമനെ കൊച്ചപ്പാലും ഓമനെ ഇണ്ടാ പിടിച്ചുക്കോ. എന്താ ഓമനെ ഒരു റൗണ്ട് മെലിഞ്ഞു പോയി. നിന്റെ അഡ്രസ് കിട്ടും മുന്നാൽ എനിക്ക് പ്രാണം പോയി. ആരാ നിങ്ങള്? ആരോ മനസ്സിലായില്ലേ? താഴെ നോക്കണം. മച്ചം. അതെ കുഞ്ഞുണ്ണി. കുട്ടി കുഞ്ഞു. പൊന്നുകുട്ടി. എന്താ ഗ്യാസ് ട്രബിളോ? ഇവിടെ ഈ അഡ്രസ് എങ്ങനെ കിട്ടി? ഈ അഡ്രസ് കേരളാവില് മോഹൻലാൽ പറഞ്ഞു, മമ്മൂട്ടി പറഞ്ഞു, ദിലീപ് പറഞ്ഞു, രാജൻ പി ദേവ് പറഞ്ഞു, കലാഭവൻ മണി പറഞ്ഞു. நெடுமுடி வேணும் பறஞ்சிட்டில்ல. അയാളും ലിസ്റ്റിൽ ഉണ്ട്. ஆமா, இந்த പാർട്ടികളോட ഉനക്ക് എങ്ങനെ പഴക്കം? ഞാൻ അവിടെ ഒപ്പം ചൈൽഡ് ആർട്ടിസ്റ്റ് ആയിട്ട് അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. അതെ അതെ ഓമനെ എനിക്ക് ട്രാവൽ ചെയ്ഞ്ഞു വലിയ ടയർഡായിട്ട് ഉണ്ട്. എനിക്ക് കൊഴാപ്പൊട്ടും കൊണ്ടക്കടലയും കിട്ടുമോ? ഇവിടെ അങ്കിൾ ഉണ്ണാക്കും கிடையாது. പിന്നെ എനിക്ക് ഇവിടെ ഒരു ജോലി വേണം. உனக்கு ஜோலி வேணுங்கில் பக்கத்து செட்ல மாணிக்கம்னு ஒரு புள்ளி உண்டு. அயால போய் நோக்கு. கம்பவுண்டரியா என்ன மனசாமி? மாடு சனை பிடிக்க மாட்டேங்குதுன்னு டாக்டர் கூட காட்டணுங்க. மாட்டு மூத்திரம் பிடிச்சிட்டு வா, பரிசோதனை பண்ணி பார்க்கணும் டாக்டர் சொன்னாருங்க. அதாங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்ப பிடிச்சதானே? சுட சுட பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். வேணா தொட்டு பாருங்க. போயிட்டா பரவாயா. அப்பா ஆஞ்சநேயா, எல்லாம் வெற்றியா முடியணும். டாக்டர், யோ, பூஜை பண்ணிட்டு இருப்ப வந்து ஏன் தொந்தரவு பண்ற? சிவ பூஜையில தான் கரடி நுழைய கூடாது. இது ஆஞ்சநேயர் தானே, மனுஷன் நுழையலாமே. உன்னை யாரு மனுஷன் சொன்னது? என் நிலைமையை பாத்தீங்களா? அது கூட என்ன பார்த்து சிரிக்குது. ஏன் டாக்டர் சார், அது நம்ம பரமரன் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? நம்ம பரமன்னு சொல்லி என்ன ஏன் சேர்த்துக்க? சரி, என் கதை விடுங்க, உங்க கதைக்கு வாங்க. எப்பவும் ஆஞ்சநேயரை கும்பிடுறீங்களே, அவரை மாதிரி நீங்களும் பிரம்மச்சரியா இருக்க போறீங்களா? ஏன் இருக்க கூடாதா? தப்பா? நான் சுவாசிக்கிற காத்தே ஆஞ்சநேயர் தான்யா. யோ ராவுத்தர, வியாதி உனக்கா குதிரைக்கா? 2 பேருக்கும். உனக்கு இங்க பார்க்க முடியாது, இவர் தம்பி இருக்கார் பாத்துக்க. குதிரை மட்டும் இவர்ட்ட காமி. நான் அவசரமா போனேன், 2 பேருக்கு இவரே பாத்துறட்டுமே. யோ, குதிரைக்கு என்ன வியாதி அது சொல்லியா? நீங்க தானே டாக்டர், பார்த்து சொல்லுங்க. கம்பவுண்டர் சார், ரொம்ப சாப்பிட்டு கம்முன்னு இருக்கு. பிராந்தி குடிச்சு பாரு, பிச்சுட்டு போகும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதா? அப்ப காதுதான் ரிப்பேரு. யோ, இங்க நீ டாக்டரா நான் டாக்டரையா? புத்திசாலித்தனமா ஏதாவது சொன்னா கேட்க மாட்டீங்களே. இங்கேயும் தகராறு தானா? காதுகிட்ட ஏதோ கடிச்சு வீங்கி இருக்கு. அப்படியா? நீ ஒண்ணும் கவலைப்பட, ஒரு இன்ஜெக்ஷன் போற எல்லாம் சரியா போயிடும். ஓ, அந்த டெலாமிஷன் எடு. சார், மஞ்சளா புழுவா சார்? இத்தனை வருஷமா என் கூட இருக்க மருந்து பேர் கூட தெரியலையா? அந்த மஞ்சள் கூட. இதுலயும் தகராறா? குப்புசாமி, இன்ஜெக்ஷன் போட போறேன், குதிரை ஓடிடாம பாத்துக்க. என்ன சார், என் சர்வீஸ் என்ன, அனுபவம் என்ன? எத்தனை குதிரைய பாத்திருக்க, என்ன மீறி இது ஓடிடுமா? குதிரை ஓடியா? டாக்டர் குதிரை ஓட தெரியாதியா? என்ன கம்மன் இருக்கா? போய் புடியா. கவலைப்படாங்க சார், பீச்ல ரவுண்ட் அடிக்கிற குதிரை 3 ரவுண்ட் அடிச்சா தன்னால நின்னுடும். நான் பிடிச்சா நிக்காதியா? அது 3 ரவுண்ட் சுத்தினா தாயா நிக்கும். இதுதானே முத ரவுண்டு. என்ன முத ரவுண்டு? முத ரவுண்டுக்கே முடி தள்ளி போச்சு. 2வது ரவுண்டுக்கு எப்படி வரப்போறாரோ? அதோ டாக்டர் வர்றாரு. ஐயோ டாக்டர், டாக்டர் 2 அது எனக்கு தெரியுது.
மூணாவது ரவுண்டுக்கு வெறும் குதிரை தான் வருமா? யோ, இன்னும் கல்யாணம் ஆகாத ஆளியா? ஏதாவது அடிக்கடி பற்ற போகுது. சொந்த ஆஸ்பத்திரி தானே, சுகமா படுத்துக்கலாம். ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா வருவாரு, அவசரப்படாங்க. வந்துட்டாரு. ஆஞ்சநேயா நல்ல வேலை நான் பீச்சு அப்படி புடியா புடியே புடி 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 புடி. ஆஞ்சநேயா குதிரை நின்னு ரொம்ப நேரம் ஆச்சு, இறங்குங்க. கெட்டிமா பிடிச்சியா? மெதுவா 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 இறங்க. ஒன்னும் அடிக்கடி படலையே. டாக்டர் சார், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பீச்சுக்கு போனா ஒரு 5 ரூபா செலவாயிருக்கும். ஓசிலே ரவுண்ட் அடிச்சு சார். யோ, நல்ல வேலை பீச்சு குதிரை கொண்டாந்த. ரேஸ் குதிரை கொண்டாந்துருந்த டாக்டர் நேரம் கிண்டி தாண்டி போயிட்டு இருப்பாரு. தல்றா. என்ன உப்பு கட்டுற சார்? இதுவா குடிச்சீங்க? என்னையா உமட்ற? என்னத்த குடிச்ச? நான் குடிச்சனா? நீங்க தான் என்னையா சொல்ற? குடிக்காத எனக்கு எப்படி உமட்டுற? குடிச்ச உங்களுக்கு. யோ, என்னையா சொல்லியா? சார், நீங்க குடிச்சது தண்ணி இல்ல சார். மாடசாமி டெஸ்ட்காக கொண்டாந்தறே அந்த மாட்டு மூத்திரம் சார். மாட்டு மூத்திரமா? வரவே வராது சார். வீடு சார், உள்ள வயசுல ஆயிருச்சு. என்ன சார் மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டே சார்? யோ, இது காலமாடா பசுமாடா? ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? யோ, சொல்லி தொலையா. பசுமாடு சார். அப்ப கோமியம் கோமியம். புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். குடியா சொல்றேன். குடியா. கம்பவுண்டரையா? யார், மாடசாமியா? ஆமா. மாட்டு மூத்தன் கொடுத்தனே, என்னாச்சு? டாக்டர் குடிச்சிட்டாரியா? என்ன குடிச்சிட்டாரா? இல்லையா, டெஸ்ட் பண்ணுமியா. உன் மாட்டுக்கு உப்பு சத்து அதிகமா இருக்கா, அதனால இன்னொரு கிளாஸ் கொண்டா. எதுக்கு? குடிக்கத்தாயா? குடிக்கவா? அட போயா. ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல, வாயெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு. அப்படியா? எங்க கொஞ்சம் வாயை திறங்க பாப்போம். இன்னும் கொஞ்சம் திறங்க. இன்னும் கொஞ்சம் திறங்க. இன்னும் கொஞ்சம் திறங்க. இன்னும் கொஞ்சம். ஏன் டாக்டர், நீங்க வெளியே நின்று வைத்தியம் பாப்பீங்களா இல்ல வாய்க்குள்ள இறங்கி வைத்தியம் பார்க்க போறீங்களா? யோ, வாயெல்லாம் புண்ணா இருக்கும் போதே இவ்வளவு திமிரா பேசுறிய. புண்ணு குணமாயிடுச்சுன்னா நீ என்ன பேச்சு பேசுவ? ஏந்திரியா. பல்லாலே தேங்காய் திருவிடும் போல இருக்கு. சார், டோக்கன் வேணும். உனக்கு எதுக்கு டோக்கன்? நீ ஸ்ட்ரைட்டாவே உள்ள போலாமே. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? கமலா. எங்க இருந்து வர்ற? முதல்ல பாம்பேல இருந்தேன், இப்ப உளுந்தூர்பேட்டையில இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சா? மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கேன். எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? முதல்ல வியாதி குணமாகட்டும். என்ன வியாதி? எய்ட்ஸ். எய்ட்ஸா? வணக்கம் டாக்டர். வாங்க உட்காருங்க. என்ன ப்ராப்ளம்? அது என்னமோ தெரியல டாக்டர், கொஞ்ச நாளாவே சாதாரண விஷயத்துக்கெல்லாம் முணுக்குன்னு கோவம் வருது. அப்படியா? எதுக்கெல்லாம் இப்படி கோவம் வருது? யாராவது கேள்வி கேட்டா கோவம் வருது. கேள்வி கேட்டா அனாவசியமா எதுக்குங்க கோச்சுக்கணும்? என்ன சொன்ன? என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து கேள்வி கேட்ப? ஐயா, நீ டாக்டர்னா பெரிய கொம்புன்னு நினைப்பா உன் மனசுல. என்ன நினைச்சு கேட்கிற? எப்படி கேட்கலாம்? சொல்லியா? சொல்லு சொல்லு. அட விடுங்க, என்ன விடுங்கயா. யோ, ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆளை வச்சு அடிக்கலாம்னு பாக்குறியா? இல்ல டாக்டர், இந்த கதை என்கிட்ட நடக்காது. விடுங்க, என்ன விடுங்கறல. யோ, சொல்லியா? எப்படி என்ன கேள்வி கேட்கலாம்? எப்படி என்ன கேள்வி கேட்கலாம்? சொல்லியா? சொல்லு. டாக்டர் ரவுண்ட்ஸுக்கு வரார். கால் வலி எல்லாம் எப்படி இருக்கு? கால் வலி எல்லாம் பரவாயில்ல டாக்டர். ஏன் டாக்டர், நான் எந்திரிச்சு நடப்பனா? யோ, எந்திரிச்சா நடப்பையா? குசும்பா, படுத்துறியா? தேவையில்லாம பேசின வாயை தச்சிருவேன். டாக்டர், எங்க நான் செத்துருவேணும்னு பயமா இருக்கு டாக்டர். டோன்ட் வரி, அதான் ஆபரேஷன்லாம் பண்ணியாச்சுல. நான் இருக்கேன். நீங்க இருப்பீங்க டாக்டர். அவர் இருப்பாரா அப்படின்னு அவரு கேக்குறாரு போல இருக்கு டாக்டர். டாக்டர், இவன் நேத்து தான் அட்மிட் ஆனா, எதை கேட்டாலும் மறந்துடுறான். என்னன்னு கேளுங்க. டாக்டர், நீங்க தான் என்ன எப்படியாவது குணப்படுத்தணும். எனக்கு ஒரே ஞாபக மறதியா இருக்கு டாக்டர். ஐசி, உங்களுக்கு இது எத்தனை நாளா இருக்கு? எது? அதான் ஞாபகம் மறதினீங்களே. ஞாபக மறதியா? யாருக்கு? யோ, நீ தானே இப்ப சொன்ன எனக்கு ஞாபகம் மறதின்னு. நான் சொல்லலையே. சொல்லலையா? அப்ப கிளம்பு. சரிங்க. என்னையா போறேன்ட்டு படுத்துக்கிட்டான்? போறேன்னு சொன்னது அதுக்குள்ள மறந்துட்டான். Forget it. ஓகே. ஐயோ, இங்க இருந்த பேஷண்ட் என்னன்னா? இன்னல ராத்திரி வயித்து வலி தாங்க முடியாம மாடியில இருந்து சாடி செத்து போச்சு. ஓ காட், அவனுக்கு நான் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு இருந்தேனே. பரவாயில்ல விடுங்க டாக்டர், ஒரு நாள் முன்னாடியே போயிட்டான். ராமநாதனுக்கு 2 பையங்க போல இருக்கு. ஆமா, ராஜா, ஆனந்த். இதுல அண்ணன் யாரு தம்பி யாருன்னு தெரியலையே. தெரிஞ்சுக்குவோம். நான் ஆனந்த் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன், நான் ராஜா எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்.
முறை பறஞ்சாலும் திருந்த மாட்டியா? எப்பவும் குறும்புதானே? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? எந்த வருத்தப்பட்ட கரையினது? நான் ஒண்ணு வருத்தப்பட்ட கரையில மேரி. உன் காலால என் காலை மீச்சுக்கிட்டு நிக்கிறிய. உன் காலை எடு. சாரி அப்பு, நான் நின்னா என் காலை என்னால பார்க்க முடியாது. நீ நின்னா உன் காலை உன்னால பார்க்க முடியாதுன்னு எனக்கும் தெரியுமே. திருந்தவே மாட்டியா? மாட்டேன். போடா. ஸ்டாப் இட். ஹாஸ்பிடல் இது. உங்க டாக்டர் எங்க? ரொம்ப தான் அதட்டலாம் கேக்குறீங்களே. நீங்க டாக்டருக்கு ஏதாவது கைமாத்து கொடுத்திருக்கீங்களா? ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். Dress-ஆ பார்த்தா MTV-ல இருந்து வந்த மாதிரி இருக்குது. அடையாளத்துக்கு ஏதாவது கார்டு இருக்குதா? எது? ஐடென்டி கார்டு இருக்குதா? காட்டிடுமா? வேண்டாங்க. நீ கம்பவுண்டர் தானே? ஆமா. தொப்பி எடுத்து போடு. வேண்டாங்க. அது சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இருக்கும். Do what I say. மிரட்டறீங்களே. ஆஸ்பத்திரின்னு பேரு. இவ்ளோ நாத்தமா இருக்கு? இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. பக்கத்துல ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது. அதோட மட்டும் இல்லைங்க, அங்க ஒரு கம்பவுண்டர் இருக்கான். அவன் கொட்டாய் விட்டுருப்பான் போல இருக்குது. என்னது? கரடிக்கு சென பிடிக்கணுமா? யோ பையா போன. என்ன மனுஷன் நினைச்சானா இல்ல மிருகம் நினைச்சானா? டாக்டர் சார். வாங்க உட்கார். Thank you. நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தாராளமா கேளுங்க. டாக்டர் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு சீட்ல உட்கார்ந்துருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா கம்பவுண்டர் சார்? நான் கம்பவுண்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தோள்லயே தொப்பி சொருகி வச்சிருக்கீங்களே. என்ன கம்பவுண்டர் சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இங்க மாத்திரை கொடுக்கணும் நான் தான், ஊசி போடுறது நான் தான். ஏன் டாக்டர் சில நேரத்துல படுத்துக்கிட்டா அவருக்கு நான் தான் ஊசி போடுவேன். உங்களுக்கு என்ன வேணும்? படிச்சுட்டு சும்மா இருக்கேன், ஏதாவது நர்ஸ் வேலை கிடைக்குமா? நர்ஸ் வேலையா? ஒரு கம்பவுண்டருக்கு முன்னாடி நர்ஸ் உட்காரலாமா? எந்திரி எந்திரி எந்திரிமா. ஓகே உட்காருங்க உட்காருங்க. எங்க டாக்டர் பொம்பளைகளுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு. இருந்தாலும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. என்ன விஷயம்? நான் என் நாய்க்காக எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டேன். ஆனா எல்லாரும் என் நாயை பார்க்காம என்னையே பாக்குறாங்க. நீங்க ஒரு ஆஞ்சநேயர் பக்தர்னு கேள்விப்பட்டேன். எந்த பொண்ணையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நாய்க்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. இருட்டா போதும் ஊழ விட ஆரம்பிச்சிருது. அப்புறம் பொம்பளைங்களை பார்த்தா கொலைக்குது, ஆம்பளைங்களை பார்த்தா அணைக்குது. அப்படியா? எங்க நாயை விடுங்க பாப்போம். நாயை பார்த்தா நல்லா தான் தெரியுது, இதுக்கு போய் வியாதி இருக்குங்கிறீங்க? புடிங்க புடிங்க புடிங்க. என்ன டாக்டர் பயந்துட்டீங்களா? பொம்பளை நாய் இல்ல, அதான் பயப்பட வேண்டியிருக்கு. வாங்க டெஸ்ட் பண்ணுவோம். வேற என்ன? வனஜா. வயசு என்ன ஆகுது? போங்க டாக்டர், வயசு சொல்ல வெக்கமா இருக்கு. வயசு சொல்றதுல என்னமா வைக்க? சரி வயசை விடுங்க. பருவத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இதெல்லாமா கேப்பீங்க? டாக்டர்ட்ட எதையும் மறைக்க கூடாது. ஒரு 6 வருஷம் இருக்கும். 6 வருஷமா? ஆமா டாக்டர், 9வது படிக்கும் போதே வயசுக்கு வந்தாச்சு. நாய் 9வது படிச்சுதா? டாக்டர் நான் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? ஐயோ, நான் நாயை பத்தி கேட்டுட்டு இருக்கேமா. சாரி. என்ன தேவைன்னு புரிஞ்சிருச்சு. வாங்க, அதுக்கு நல்ல ஒரு துணை வேணும். அதான் அதுக்கு துணையா நான் இருக்கேனே. என்னங்க, நான் எது சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு ஒரு ஆண் நாய் துணை வேணும்னு சொல்றேன். ஐயோ டாக்டர், எங்க குடும்பம் ரொம்ப ஐதீகமான குடும்பம். நாங்க போய் ஆண் நாயை தேடி. இதுல என்னங்க ஐதீகம் குறைஞ்சிட போகுது? இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? என்ன சொல்றீங்க? நாம கல்யாணம் பண்ணிக்க போறோமா? அது இல்லைங்க, இப்ப உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா, அதை சொன்னேன். ஓ ப்ளீஸ் டாக்டர், நீங்களே ஒரு நல்ல ஆண் நாயை பார்த்து சொல்லுங்க. என்ன என் தொழிலே மாத்திருவீங்க போல இருக்கு. இந்த அட்ரஸ்ல ஒரு நாய் இருக்கு, போய் பாத்துங்க. Thank you so much டாக்டர். நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி கடனா. என் நாய்க்கு ஆண்குட்டி பிறந்துச்சுன்னா அதுக்கு உங்க பேரே வைக்கிறேன். பரவாயில்ல வச்சுங்க. டாக்டர், எனக்கு சுகர் இருக்கு, டைல் சாப்பிடுறேன், ஈசோஃபிலியா இருக்கு, எட்ரசன் சாப்பிடுறேன், டிங்கு ஜுரம் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுங்க, 10 ஆம்பிசிலின், 10 பிகாசல்ஸ், 10 மெட்ராசின் எழுதி கொடுங்க. ஓஹோ, ஏயா நோயையும் நீயே சொல்லிட்டு மருந்தையும் நீயே சொல்றியா? நீயே கடையில போய் வாங்கிக்க வேண்டியதானே, இங்கே ஏன் வந்த? போயா இல்ல. டாக்டர் ரொம்ப கோவப்படுறீங்க, உங்களுக்கு பிபி இருக்கு. என்ன பண்ணுங்க, பீட்டா கார் டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. ஹலோ டாக்டர், வர வர இந்த தொழிலுக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாம ஆயிப்போச்சா. ஏயா, முயலுக்கு ஒன்றும் வியாதி இருக்க மாதிரி தெரியலையே.
வியாதி எல்லாம் ஒண்ணு இல்ல. தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலும் பாங்களே, இதுக்கு 4 கால் இருக்க எப்படின்னு. யோ எடுத்துட்டு போயா, எடுத்துட்டு வெளியே போயா. நமக்கு துப்பிய பாரு. என்னங்க எல்லாத்த பத்தியும் பேசுறீங்க, ஆனா நம்ம கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசவே மாட்டேங்கிறீங்களே. என்ன பண்றது கிரிஜா, எங்க அண்ணன் ஒரு தீவிர ஆஞ்சநேயர் பக்தர். எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அப்படியா? எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்க மாட்டாரா? வாங்க. ஐயோ எங்க அண்ணன் வந்துட்டாரு. ஹாய் கிரி. ஹாய் வனஜா. வாங்க. தேங்க்யூ. யார் தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்க இல்லைங்க, இவன் தங்கச்சி கிரிஜா. ஹலோ. ஓ அப்படியா, வணக்கம் வணக்கம். ஏங்க இவங்க என்னோட அக்கா வனஜா. ஹாய். வணக்கம். வெக்கப்படுறாரு. ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? நீயே பண்ணு. நீங்களே பண்ணுங்க. ஐயோ இங்க அப்பா வர்றாரு. வடிவு, இது வித்தியாசமான ஹோட்டல் போல இருக்கு. பாரு, ஆம்பளைங்க ஆளுக்கு தலையில ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க. ஏன் தெரியலையே, நானும் ஒண்ணு மாட்டிக்கணும் போல இருக்கு. அதான் அங்க ஹெல்மெட் வச்சிருக்காங்க. இந்த ஹெல்மெட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமா, வழுக்கைய மறைச்சிடுச்சு இல்ல. மெனு எல்லாம் வேண்டாம்ப்பா. 4 ஐஸ்கிரீம், 4 குலாப் ஜாமுன், 5 கிளாஸ் ஐஸ் வாட்டர். ஓகே. இப்பதாங்க புரியுது எதுக்கு என்ன இங்க கூட்டு வந்தீங்கன்னு. ஆமாண்டி, பக்கத்துல பையங்க இல்ல, இப்ப சாப்பிட்டா தானே உண்டு. இது வேறயா? அது சரி. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் மேட்ச் பாக்ஸ் கொடுக்குறீங்களா? நானே குனிஞ்சு எடுத்துக்கிறேன் சார். இந்த ஹோட்டல்ல எதுக்கு எல்லாருக்கும் ஹெல்மெட் கொடுக்கறாங்கன்னு இப்பதான் புரியுது. ஹெல்மெட் இல்லாம மோதி இருந்தா தலை எத்தனை நேரம் குலாப் ஜாமுன் மாதிரி வீங்கி இருக்கும் இல்ல? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. குலாப் ஜாமுன் இன்னும் வரல. வருங்க. அப்பா வடிவு, எனக்கு அடிபட்டதுக்கு அந்த ஹெல்மெட் காரங்க அப்பான்னு கத்தினா? உங்களுக்கு அடிபட்டா அவனுங்களுக்கு வலிக்குது போல இருக்கு. இந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சதுமே அவன் தலையில இடிச்சுக்கிட்டீங்க. அடுத்து இவன் என்னடானா உங்க தலை மேல கொட்டிட்டான். நீங்களாவது ஹெல்மெட் போட்டுருக்கீங்க, என் தலையில ஒண்ணும் இல்ல. எதையாவது எடுத்துட்டு வந்து என் தலையில கவுத்துருவான். வேற ஹோட்டல் போலாம் வாங்க. குலாப் ஜாமுன்? அட வேற ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் வாங்க. குலோப் ஜாமுன் குலோப் ஜாமுன். அப்பா நல்ல வேலை எங்க அப்பா போயிட்டாரு. ஆமா அண்ணே. பாத்துருப்பானோ. சைலன்ஸ். டாக்டர் ரவுண்ட்ஸ் வரார். குட் டாக்டர். குட் மார்னிங். ஹலோ, போயிட்டீங்களா? இன்னும் இருக்கீங்களா? ஓகே. பிபி பல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு டாக்டர். எக்ஸ்ரே கொடுங்க. மேரி, இந்த உடம்புக்கு எதுக்கா எக்ஸ்ரே எடுத்த? எந்தினா டார்ச் அடிச்சு பார்த்தாலே எல்லாம் தெரியுமே. டாக்டர். சாரி டாக்டர், உணர்ச்சி வசப்பட்டேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் இருக்கு? எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சிகரெட் மட்டும் தான் குடிப்பேன். எப்பெல்லாம் சிகரெட் பிடிப்பீங்க? எப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறேனோ அப்பெல்லாம் தம் அடிப்பேன். எப்பெல்லாம் தண்ணி அடிப்பீங்க? எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிட்றேனோ அப்பெல்லாம் தண்ணி அடிப்பேன். எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்க? எப்பெல்லாம் பலான வீட்டுக்கு போறேனோ அப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன். ஏன் சார் இப்படி உலகத்துல உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சுட்டு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு போய் சொல்றீங்களே? கஞ்சா கலக்கல் இதெல்லாம் இல்ல போல இருக்கு. அந்த பழக்கத்தையும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர். அதனால பாடி ஒன்றும் அஃபெக்ட் ஆகாத. அப்போ எஸ், இவருக்கு மூங்கில் கீத்து மேல எல்லாம் சொல்லிடு. ஐயோ இவர் கிறிஸ்டியன். அப்ப பெட்டிக்கு சொல்லு. இவருக்கு எதுக்கு பெட்டி? சூட்கேஸ் போதுமே. அப்ப விஐபியா சொல்லு. என்னையா கண்ணையா எப்படி இருக்க? டாக்டர் சாவிக்கீங்களா? உன் மயக்கம்லாம் எப்படி இருக்கு? அப்பப்ப வருது அப்பப்ப போகுது. அது என்ன உன் சொந்தக்காரங்களா நான் அடிக்கடி வந்து போறதுக்கு? மேரி போய் காட்டன் எடுத்துட்டு வா. ஒரு 50 ரூபா கேட்டா தரமாட்டேன்ட்ட. போகும்போது என்னையா கொண்டு போக போற? பிரஷர் இறங்குதியா? ஏறிடுச்சு. மேரி போய் தெர்மோமீட்டர் எடுத்துட்டு போ. ஏறுது ஏறுது. அப்பு பிபி ஸ்டடியா இல்லாம ஏறி ஏறி இறங்குதியா? ஒரு நிமிஷம் டாக்டர். மேரி நீ கொஞ்சம் தள்ளி போ.
இப்ப இறங்கி இருக்குமே. இறங்கிடுச்சு. இப்ப ஏற வைக்கட்டுமா? மேரி நீ கொஞ்சம் பக்கத்துல வா. இப்போ ஏறிடுச்சு. எப்படி அதெல்லாம்? டாக்டர் இவர் பிபி ஏறி இறங்குறது காரணம் இவர் உடம்புல டாக்டர், நம்ம மேரி தான். பார்வதி, டாக்டர் வந்த உடனே எப்போ வீட்டுக்கு போலான்னு கேளு. வாட் மிஸ்டர் கணபதி, இப்ப நெஞ்சு வலி எல்லாம் ஒண்ணும் இல்லையா? நல்லா இருக்கு டாக்டர். இவருக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வராது. டோன்ட் வரி, ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நீங்க வீட்டுக்கே கூட்டி போலாம். அப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடு. சரி டாக்டர். என்ன மிஸ்டர் கணபதி, நீங்க வீட்டுக்கு போலாமா? டாக்டரே சொல்லிட்டாரு. இந்தாங்க இது வரைக்கான பில்லு. ஹலோ க்ளோஸ். அவசரப்படாத நைனா, டாக்டர் இப்ப வந்துருவாரு. நல்ல பிள்ளைல, செல்ல பிள்ளைல, என் கண்ணு பிள்ளைல, நல்ல பிள்ளை. பக்கத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயா. குழந்தை இல்ல நைனா, பாம்பு. நாகராஜன் ஐயா, நீ கத்தாத. நாகராஜன் மிரல்றான் பாரு. பாம்புக்கு என்ன வியாதி? இத சாதாரண பாம்பு நினைச்சுக்காதமா. ராமநாதன் சார் படத்துல எல்லாம் நடிச்சுக்குது. அவர் படத்துல டைப் அடிக்கும், பூ பறிக்கும், குழந்தை அழுதா தொட்டில் ஆட்டம், வில்லனை துரத்தும். இத ஜனங்க பார்த்து பார்த்து கை தட்டி திஷ்டி பட்டு போச்சுப்பா. திஷ்டி பட்டா மந்திரிச்சு தயத்து கட்டியா? ஏன் எங்க உணாத்த? 2-3 நாளா பால் முட்டை எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான். பேஜாரா இருக்குது. மருந்து எதாச்சும் கொடுப்பா. இந்த சின்ன விஷயத்துக்கு நான் மருந்து கொடுக்கறதுல உள்ள டாக்டர் இருக்காரு, அவர் கொடுப்பார். போ போ. ஒரு நல்ல கேஸ் வந்திருக்கு. இந்த பாம்பு எதுவுமே சாப்பிடுறியா கொஞ்சம் பாருங்க. வாயத்துற பாம்பு வாயத்துறையா சார்? ஹார்மோனியம் வாசிக்கிற? நரம்பு டெஸ்ட் பண்ணையா? ஒன்னும் கவலைப்படாத, ஒரு மருந்து எழுதி தரேன், எல்லாம் சரியா போயிடும். குப்சாமி, இந்த மருந்த கலை கூட. சரி சார். ஏன் சார் இந்த பாம்பின் கால் பாம்பரியும் சொல்றாங்களே, பாம்பு கால் இருக்கா சார்? பாம்பு காலை பார்க்கணுமா? காமியா. இந்த பார். இல்ல பாம்பு கால் இல்ல, பாம்படி தான் இருக்கு. ஏன் சார் மருந்து தேன்ல கழிச்சு கொடுக்கலாமா? தேன்ல கலந்து வேணா நீ சாப்பிடு. பாம்புக்கு முட்டையில 3 வேளை கலந்து கொடு, சரியா போயிடும். சரி கொடுக்குறப்பா. இந்தா இத 3 வேளை கொடு. எவ்வளவு தரணும்பா? 50 ரூபா. இந்தா. யோ பாம்பு நம்மள கொஞ்சம் கவனியா. இந்தா குட்டி பாம்பு நீ வச்சுக்கோ. யோ பாம்பு, ஐயோ பாம்பு, அட பாவி, எங்க போய் நான் கொண்டு கேட்டனே. அண்ணாத்த, கம்பவுண்டர் அண்ணாத்த, எங்க போயிருக்கோம் அது? யோ யோ என்ன தேடுற? அன்னைக்கு டாக்டர் கிட்ட பாம்பு காட்ட வந்தப்போ கூடையில இருந்து இன்னொரு நல்ல பாம்பு தப்பிச்சு போச்சுப்பா. அதுக்கு இந்த கத்துற? அட புரியாம பேசாதப்பா. அந்த பாம்புக்கு இன்னும் பல்லு புடுங்களா? ஓஹோ, எது பல்லு புடுங்கலையா? என்ன இதுக்குள்ள போய் ஒளிஞ்சின்னு இருக்கானோ. யோ மகுடி ஊதியா? நான் மகுடி ஊதுனா பிசில் அடிக்கும். ஆமா இவர் பெரிய வித்துவானே. யோ ஊதி பாம்பு போடா பல்லு. முடியாது வா. ஐயோ எங்க மரியாதைங்கிறது மனசுல இருந்தா போதும். அதுக்காக இப்படி பெஞ்சு மேல ஏறின்னு பயந்து மரியாதை கொடுக்க வேண்டாம். அட நீங்க வேற, இவன் கொண்டு வந்த நல்ல பாம்பு தப்பிச்சு போய் இங்க சுத்துதான். இவ்வளவுதானா? பாம்புக்கு அப்படி பயப்படுறீங்க? யோ இறங்கியா கீழே. நீங்க வேணா நில்லுங்க, அந்த பாம்புக்கு இன்னும் பல்லே புடுங்கலையா. ஐயோ பாம்பு. நல்ல வேலை பக்கத்து ஆஸ்பத்திரி, இங்க வரவே வராது. அப்போ தியேட்டருக்கு போனியா? போனேன் டாக்டர். இன்னைக்கு ஹவுஸ் ஃபுல், டிக்கெட் கிடைக்கல. ஐயோ நான் ஆபரேஷன் தியேட்டர் சொன்னையா. ஸ்டெதஸ்கோப்பை மறந்துட்டேன். அதாயா காதுல மாட்டி நெஞ்சில வச்சு பாப்பனே, அத ரூம்ல வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வா. சரி டாக்டர். சுத்தம். மலையாள செவ்வா பழகி கேரளா உன்னை வனத்தினில தென்னை மரத்தினில. ஏன் டாக்டர் எறும்பு பூந்தா எப்படி சொரிவான்? நீ சொரிஞ்சு விடு. இப்பதான் நல்லா இருந்தா அதுக்குள்ள தூக்கி போடுது. குளிர் ஜுரம் வந்துருச்சு போல இருக்கே. மேரி இவனுக்கு சலையில ஏத்து. பிரபுதேவா மாதிரி ஆடுறான். இவருக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? இவருக்கு 2 வாரத்துல 20 கிலோ எடை குறைஞ்சிருச்சேன்ற வருத்தத்துல தூக்கமே வரலையா டாக்டர்? நியாயமான ப்ராப்ளம். என்ன போ கொட்டாய் விட்டா தூங்கிட்டான். நீங்க தொட்டீங்க, ராசியான கை நோய் குணமாயிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் இவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்போ? டாக்டர் இவர் பேர் நாகராஜன். நேத்து ராத்திரி பாம்பு கடிச்சு வந்து படுத்து கிடக்காரு. முட்டையும் பால் தான் சாப்பிடாரு. நான் இருக்கேன் சார், நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. சொல்லிக்கிறாரு. சரி சரி, உங்களை பாம்பு எப்ப கடிச்சது? நல்லா கடிக்கல, நீ நல்லா கடிக்க போகுது. பாம்பு ஒண்ணு கவலைப்படாதீங்க. அப்போ செத்த கொடு. ஏன் சார் பயப்படுறீங்க? என்னது என்னமோ ஒண்ணு விழுந்திருக்கு. நாகராஜா உனக்கு குளுக்கோஸ் வாங்கி வச்சிருக்கேன், வாங்க மாட்டியா?
லஞ்சம் கொடுக்கலாம்னா என்கிட்ட பணம் இல்லையப்பா. ஐயோ ஐயோ காப்பாத்துங்கய்யா. வாங்க டாக்டர். நல்ல பாப்புதான். என்னையா அப்படி போற? நீலாம் மனுஷனை காப்பாத்த டாக்டரா? ஐயோ 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 அம்மா நரசம்மா பாம்பு பாம்பு பாம்பு. என்ன இவ்வளவு கலாட்டா? பாம்பு 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 பாம்பு. நான் காணாத பாம்பா? இது பெரிய பாம்பு. இதை விட பெரிய பாம்பெல்லாம் நான் பார்த்திருக்கேன். மயக்க மருந்து இன்ஜெக்ஷன். நரசம்மா வரத பார்த்தா பிடிச்சிருக்கணும் தெரியுது. பாம்பு பாம்பு கிடைக்கலையே. தப்பிச்சிட்டு பாம்பு பாம்பு பாம்பு.